Hi viewers, this is Murli. மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலேருந்து வந்திருந்தாலும் இந்தியாஸ் மோஸ்ட் ஃபேவரட் ஸ்ட்ரீட் ஃபுட்னா அது சமோசா தான். சமோசாக்கு அழகே அதோட ஷேப்பும் அதோட கிறிஸ்பினஸும் தான். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறது பொட்டேட்டோ அண்ட் ஸ்பைசி ஸ்டஃபிங் வச்ச யூஸ்வலாக டீ கடையில் கிடைக்கக்கூடிய சமோசா தான். அதுக்கு மாவை சரியான பக்குவத்தில் பிணையணும். 1 கப் மைதா மாவில் கொஞ்சம் உப்பு, 1/2 டீஸ்பூன் ஓமோ சேர்ந்து நல்லா மாவை கலந்துட்டு அதுக்கப்புறம் சமோசா நல்லா கிறிஸ்பினஸாக வர்றதுக்கு மாவில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதை மட்டும் சரியா பண்ணிட்டா போதும், சமோசா மாதிரி வரும். சரியான பக்கத்துல இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மாவை பிடிச்சா உதறக்கூடாது. ரொம்ப முக்கியம், தண்ணியை கம்மியா சேர்த்து மாவை நல்லா டைட்டா பிணையணும். பூரிக்கு பிணையிற மாதிரி மாவை சாஃப்டா பிணைஞ்சோம்னா சமோசா வெஜ் ரோல் மாதிரி. இப்போ உருளைக்கிழங்கு பட்டாணியை நல்லா வேக வச்சு உருளைக்கிழங்கு மட்டும் தனியா எடுத்து அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி தனியா வச்சிருங்க. பொட்டேட்டோ ஸ்டஃப் ரெடி பண்ணுறதுக்கு பேன் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் 1 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், அப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து அதை நல்லா வதக்குங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்து நல்லா வதக்குங்க. ஸ்மாஷ் பண்ண உருளைக்கிழங்கு பட்டாணியையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அப்புறம் அதில் கொத்தமல்லி இலையை தூவி விடுங்க. இப்போ சமோசாக்கு பிணைஞ்சு வச்சிருக்கிற மாவை நல்லா ரவுண்ட் பாலாக கட் பண்ணி அதை நீல வாக்கில் தான் தேய்க்கணும். அதை பாதியாக கட் பண்ணிவிட்டு அதோட கார்னரை ஃபுல்லாக தண்ணியை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அதை நல்லா மடித்து அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு ஸ்டஃபெல்லாம் வச்சு அதை டைட்டாக சீல் பண்ணுங்கள். வெரி இம்பார்ட்டண்ட், எண்ணெய் ரொம்ப மிதமான சூட்டில் இருக்கும் போதேவும் எல்லா சமோசாவையும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் நல்லா பொரிச்செடுங்க. இப்படி பண்ணுங்க, சமோசா பார்க்கும் போதே சாப்பிட்ணும் போல தோணும். பொதுவாக சமோசாக்கு காம்பினேஷனே அந்த புளி சட்னியும் புதினா சட்னியும், அது கூட 1 கப் கடும் டீயும். இந்த கிரன்ச்சி அண்ட் கிறிஸ்பினஸ் இருக்கிற சமோசாவை ஒரு டைம் வீட்டில் பண்ணி சாப்பிட்டு பாருங்க, அப்புறம் கடையில் சாப்பிடவே மாட்டீங்க.